Jesus said in Matthew 7 மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார் that there is a narrow gate, verse 14, that opens into the narrow way. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்திலே ஒரு வாசல் இடுக்கமாக இருக்கிறது, அந்த வாசல் நெருக்கமாக இருக்கக்கூடிய வழிக்கு நடத்துகிறது. So to enter into the narrow way you have to go through the narrow gate. இந்த இடுக்கமான வாசல் வழியாகத்தான் நீங்கள் அந்த நெருக்கமான வழிக்கு போக வேண்டியிருக்கிறது. So the first step is to go through the gate and then go into the way. முதலாவது நாம் அந்த வாசலை திறந்து அதற்கு பிறகு அந்த வழியாக நாம் நடப்போம். So we need to understand what it means to get into the gate. ஆகவே இந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And that is what Jesus said in John 5. இதைத்தான் ஆண்டவர் யோவான் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். In verse 24. யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். John 5:24, he said, if you hear my word and believe in him who sent me, that is in God the Father, you have eternal life, and you will not come into judgment, but you're passed out of death into life. யோவான் 5:24 நாம் வாசிக்கிறோம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை ஆக்கினை தீர்ப்பு கொடாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So first of all I want to explain to you what eternal life means. முதலாவதாக நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். Most Christians don't understand it. அநேக கிறிஸ்தவர்கள் இதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். Most Christians don't understand many things in the Bible. அநேக கிறிஸ்தவர்கள் பல காரியங்களை வேதத்தில் விளங்கிக் கொள்ளாமலே இருக்கிறார்கள். Because they use their human cleverness to understand the Bible. வேதத்தை விளங்கிக் கொள்வதற்கு மனுஷிக ஞானத்தை பயன்படுத்துகிறார்கள். But the Bible is written for people's hearts and not minds primarily. வேதமானது பிரதானமாக மனிதனுடைய இருதயத்திற்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது அல்லாமல் மனிதனுடைய மனதிற்கு மூளைக்கு எழுதப்படவில்லை. All the books in the world are written for the mind. இந்த உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களுமே நம்முடைய மனதிற்காக எழுதப்பட்டது. One book is written for the heart. ஒரே ஒரு புத்தகம் இருதயத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. That's why Jesus said that clever and intelligent people can't understand it. ஆகவே தான் கல்விமான்களும் ஞானிகளும் இதை விளங்கிக் கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறது. Those who come with humility like a babe will understand. ஒரு பாலகனைப் போல குழந்தையைப் போல தாழ்மையான இருதயத்தோடு யார் வருகிறார்களோ அவர்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியும். Is there any book in the world which only babies can understand but clever people cannot understand? இந்த உலகத்திலே ஞானிகள் விளங்கிக் கொள்ளாமல் அதே சமயத்திலே பாலகர் விளங்கிக் கொள்ளக்கூடிய புத்தகம் ஏதாவது இருக்கிறதா? None. ஒன்றுமே இல்லை. Only the Bible. வேதம் மட்டுமே. And that's the main thing Jesus said about a baby is children have got a humble heart. அந்த பாலகர் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிரதானமான காரியத்தை இயேசு வலியுறுத்துகிறார். அது என்னவென்றால் இருதயத்திலே தாழ்மை உள்ளவர்கள் தான் பாலகரை போல இருக்கிறவர்கள். Many of you go to college and you get an education. உங்களில் அநேகர் கல்லூரிக்கு போய் அங்கே ஒரு படிப்பினை பெறுகிறீர்கள். And then you become cleverer than your parents. அதற்கு பிறகு உங்கள் பெற்றோரை காட்டிலும் நீங்கள் அறிவாளிகளாய் மாறுகிறீர்கள். But don't think therefore you can understand the Bible better. ஆகவே வேதத்தையும் நான் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும் என்ற முடிவுக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள். The person who will understand the Bible most is the humblest person. வேதத்தை அதிகமாய் விளங்கிக் கொள்ளக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் தாழ்மையானவர் மட்டுமே. Science and mathematics and all clever people can understand. விஞ்ஞானமும் கணிதமும் அறிவாளிகள் விளங்கிக் கொள்ளலாம். So what does eternal life mean? ஆகவே நித்திய ஜீவன் என்றால் என்ன? Most people think it is a life that will never end. அநேகர் எண்ணுகிறதெல்லாம் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. But then people go to hell also have eternal life. That is the meaning. அதுதான் பொருளாக இருக்குமே, ஆனால் நரகத்துக்கு போகிறவர்களும் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை அங்கே பெறுகிறார்களே. Because Jesus said they will be there where the fire burns forever and ever. நித்தியமாக எரிகிற அக்னி கடல்லே என்று இயேசு சொல்லுகிறார். So they also have a life that never ends. ஆகவே நரகத்தில் இருக்கிறவர்களுக்கு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. But that is not the meaning of eternity. ஆகவே நித்தியம் என்றால் அது பொருள் அல்ல. Eternity does not mean never having an end. நித்தியம் என்றால் முடிவே இல்லாத என்ற பொருள் அல்ல. Eternity means never having a beginning and never having an end. நித்தியம் என்றால் ஆதியும் அந்தமும் இல்லாத, துவக்கமும் முடிவும் இல்லாத ஒன்றுதான் நித்தியம். Who has that life? இந்த வாழ்க்கை யாருக்கு இருக்கிறது?
which had no beginning and no end. ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்ற வாழ்க்கை யாருக்கு இருக்கிறது? Only God. தேவனுக்கு மட்டுமே. So eternal life is another word for the life of God. ஆகவே நித்திய ஜீவன் என்றால் தேவனுடைய ஜீவன் என்று சொல்வதற்கு இன்னொரு பதம். So just think of this, that we can actually receive the life that God has in our hearts. எண்ணி பாருங்களேன், தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நாம் நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். This is what it means to be born again. இதுதான் மறுபடியும் பிறப்பது என்பதனுடைய அர்த்தம். And it says, when you receive this eternal life, you pass out from death into life. இந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெறும் பொழுது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள். First of all, we are all in death. முதலாவது நாம் எல்லாரும் மரணத்திலே இருக்கிறோம். To get into life, you have to go through this narrow gate. இந்த மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாய் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். You go into life. அப்பொழுது நீங்கள் ஜீவனுக்குள்ளாய் போகிறீர்கள். Then we can walk the narrow way that leads to abundant life. அதற்கு பிறகு அந்த குறுகலான பாதையிலே நடக்க நடக்க நாம் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். And what it means is we partake more and more and more of that eternal life. அந்த நித்திய ஜீவனிலே அதிகமாய் பங்கு பெறுகிறோம் என்று பொருள். Now it is also possible to turn back and go back out of the gate back into death. இப்பொழுது ஒருவன் திரும்பி அந்த வாசல் வழியாக மீண்டுமாய் மரணத்திற்கு போவதற்கும் சாத்தியம் உண்டு. Yeah, there are people who have done that. அப்படி செய்தவர்கள் இருக்கிறார்கள். They come to the Lord, ஆண்டவருக்குள்ளாய் வருகிறார்கள், sincerely come through the gate. அவர்கள் உண்மையாலுமே அந்த இடுக்கமான வாசல் வழியாக உண்மையிலே இருதயத்தோடு வந்திருக்கிறார்கள். But the gate is always open. ஆனால் அங்கே வாசல் எப்பொழுதுமே திறந்துதான் இருக்கிறது. You can go back if you want. நீங்கள் விரும்பினால் அந்த வாசலுக்குள்ளாக திரும்பி சென்று விடலாம். God doesn't lock the gate after you enter saying you can't go back. நீங்கள் உள்ளே சென்ற உடனே ஆண்டவர் கதவை பூட்டிவிட்டு நீ வெளியே போக முடியாது என்று சொல்லுவதில்லை. Because if he does that, he has taken away your free will. அப்படி அவர் செய்வார் என்று சொன்னால் உங்களுடைய சுயாதீன விருப்பத்தை அவர் எடுத்து விடுகிறதற்கு சமம். God has given you a free will to choose. நீங்கள் தெரிவு செய்யும்படியாக ஒரு சுயாதீன சித்தத்தை விருப்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Your father cannot choose for you, your mother cannot choose for you. உங்களுக்கென்று உங்களுடைய தகப்பனாரோ உங்கள் தாயோ தெரிந்து கொள்ள முடியாது. I was born again when I had 4 sons. எனக்கு 4 மகன்கள் இருக்கும் பொழுது தான் நான் மறுபடியும் பிறந்தேன். But none of them were born again when they were born. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் பிறக்கும் பொழுது யாருமே மறுபடியும் பிறக்கவில்லை. Nobody can be born as a born again person, even if the parents are born again. பெற்றோர்கள் இருவருமே மனம் திரும்பினவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை மறுபடியும் பிறந்த பிள்ளை என்று சொல்ல முடியாது. Each person has to choose for himself. ஒவ்வொரு நபரும் தனக்கென்று தெரிந்தெடுப்பு செய்ய வேண்டும். So you have to be thankful that if your parents are God fearing, உங்களுடைய பெற்றோர் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். so you have the opportunity to hear the truth from a childhood. ஆகவே சிறு பிராயம் முதலே சத்தியத்தை கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. It's a choice you must make. I want to enter through the gate. நான் இந்த வாசல் வழியாக உள் பிரவேசிக்க வேண்டும் என்று நீங்கள் தான் ஒரு முடிவு செய்ய வேண்டும். I want to choose this life that God is offering me. தேவன் எனக்கென்று கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுப்பு செய்கிறேன். We are all originally living in an area called death, which is the result of sin. நாம் எல்லாருமே ஆரம்பத்திலே பாவத்தின் விளைவாக இருக்கக்கூடிய மரணம் என்கிற ஒரு பகுதியிலே தான் நாம் ஆரம்பிக்கிறோம். There are a lot of sinful pleasures in this territory called death. இந்த மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லைக்குள்ளே அநேக சிற்றின்பங்கள் இருக்கிறது. But along with the sinful pleasures, it's a very miserable, discouraged life. அந்த சிற்றின்பங்களுக்குள்ளாகவே பரிதாபமான மோசமான ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது. Now whenever you give up something for God, எப்பொழுதெல்லாம் நீ தேவனுக்கென்று ஒன்றை விட்டு விடுகிறாயோ he will always give you something better. எப்பொழுதுமே அவர் மேன்மையான ஒன்றை அதற்கு மாற்றாக தருவார். That's always true. இது எப்பொழுதுமே உண்மைதான். Every person who has given up something for God gets something better. தேவனுக்கென்று எப்பொழுது ஒரு மனிதன் ஒன்றை விட்டு விடுகிறானோ அதை காட்டிலும் மேன்மையான ஒன்றை அந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறான். That is what the devil does not let you know. இதுதான் நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டும் என்று பிசாசு தீர்மானித்திருக்கிறான். All the apostles preached, you must repent and believe in the Lord Jesus Christ. எல்லா அப்போஸ்தலர்களுமே நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று பிரசங்கித்திருக்கிறார்கள். So repentance is turning around and facing the narrow gate and entering in, that is believing. மனம் திரும்புதல் என்று சொன்னால் நீங்கள் இங்கிருந்து அந்த வாசலுக்கு பக்கமாக திரும்பி அதற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும், அதுதான் விசுவாசிப்பது. So if the narrow gate is over here, இங்கே தான் அந்த இடுக்கமான வாசல் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். we are all born with our back to the gate and
facing sin and the world and all types of evil things. நாம் எல்லாரும் பிறக்கும் பொழுது இந்த வாசலுக்கு நேர் எதிராக பார்த்து தான் பிறக்கிறோம். இந்த பக்கம் உலகம், பாவம், மாம்சம் போன்றவைகள் காணப்படுகிறது. I can't enter the gate if my back is to the gate. ஆகவே என்னுடைய பின் பக்கம், முதுகு பக்கம் வாசலுக்கு நேராக இருக்குவேயானால் நான் பிரவேசிக்க முடியாது. The first step is to turn around. ஆகவே முதல் படி திரும்புவது. Stop looking in this direction and turn around. இந்த பக்கமே பார்த்து கொண்டிருப்பதை விட்டு நிறுத்திவிட்டு இப்படியே திரும்புவது. That is what the Bible calls repentance. இதைத்தான் வேதம் மனம் திரும்புதல் என்று அழைக்கிறது. The Tamil translation is the best translation in the world of that word. இந்த உலகத்திலேயே மிகவும் நேர்த்தியான சிறந்த மொழிபெயர்ப்பு தமிழிலே தான் காணப்படுகிறது. மனம் திரும்புதல். That means turning the mind. மைண்டை திருப்புதல், மனதை திருப்புதல். And facing life. ஜீவனை நோக்கி பார்ப்பது. That's the first step. இதுதான் முதல் படி. Then the Bible says we must believe. அதற்கு பிறகு வேதம் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. Believe is like stepping inside the gate. அந்த வாசலுக்குள்ளாக கால் எடுத்து வைப்பதற்கு சமமாய் தான் விசுவாசம் இருக்கிறது. That doesn't take one day or one week, it is in a moment. அதற்கு ஒரு நாளோ ஒரு வாரமோ தேவையில்லை. ஒரு க்ஷணப்பொழுதிலே நீங்கள் ஒரு அடியை எடுத்து வைத்து விடலாம். You know, just like a baby is born in a moment, being born again is also in a moment. ஒரு குழந்தை எப்படி ஒரு க்ஷணத்திலே பிறக்கிறதோ அதே போல மறுபடியும் பிறப்பது என்பது ஒரு க்ஷணத்திலே நிகழக்கூடிய சம்பவம். Now there may be 9 months of preparation in the womb for the baby to be born. ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு தாயின் கற்பத்தில் 9 மாதம் ஆயத்தம் நடைபெறுகிறது. So you also, before you're born again, there may be many years where you think about it and decide or waver between two opinions. ஆகவே இந்த மனம் திரும்புதல் என்ற சனப்பொழுது நிகழக்கூடிய நிகழ்வுக்கு முன்பதாக பல ஆயத்தங்கள் நடைபெறலாம். நீங்கள் இதுவா அதுவா என்று தீர்மானிப்பது, உள்ளத்திலே ஆயத்தப்படுவது போன்ற காரியங்கள். A day must come in your life when you decide. ஆனால் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்தாக I'm going வேண்டும். to turn around. நான் இப்போ திரும்ப விரும்புகிறேன். I'm tired of this sinful life. இந்த பாவ வாழ்க்கை குறித்து சலித்து போய்விட்டேன். Tired of my worldly friends. உலக நண்பர்களோடு கூட என் வாழ்க்கை சலித்து விட்டது. I'm going to enter through the gate. நான் இப்பொழுது வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்கிறேன். So you can't just walk the way before you have entered through the gate. நீங்கள் இந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு முன்பதாக நீங்கள் நடக்க முடியாது. So that is the first step. இதுதான் முதல் படி. And it's a very simple thing. இது மிகவும் எளிய ஒரு காரியம். First of all, we have to just acknowledge that we are sinners. முதலாவது நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். That's not difficult. அது ஒன்றும் கஷ்டமான காரியம் அல்ல. We are so full of sin பாவம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் that we have to be blind to think we are no sinner, not sinners. நான் பாவி இல்லை என்று சொல்வதற்கு நீ குருடாக இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். இல்லாவிட்டால் எவ்வளவு பாவம் நிறைந்திருக்கிறது. Even at a very small age, children have told lies and fought with each other and committed so many sins. சின்ன வயசிலேயே சண்டை போடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், பல பாவங்களை செய்கிறார்கள். Think of how many times you have deceived your parents and done so many wrong things in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முறை நீ பெற்றோருக்கு விரோதமாய் தவறான காரியங்களை செய்திருப்பதிலேயே நீ ஈடுபட்டிருந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார். Now the question is, will you tell God, I've done these things and I am sorry? இப்பொழுது கேள்வி என்னவென்றால், ஆண்டவரே இவைகளெல்லாம் நான் செய்திருக்கிறேன், என்னை நான் வருத்தப்படுகிறேன், என்னை மன்னியும் என்று கேட்பது. That means you're turning around. அப்படியானால் நீ இப்பொழுது திரும்புகிறாய் என்று அர்த்தம். And if you have hurt people, you must ask their forgiveness. நீ யாரையாவது மனம் புண்பட செய்திருந்தால் அவர்களிடத்தில் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். All of you must have hurt your parents many times in your life. இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே பல சமயங்கள் உங்களுடைய பெற்றோரை காயப்படுத்தி இருப்பீர்கள். How do I know? எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா? Because all children have done it. எல்லா பிள்ளைகளும் இப்படி செய்திருக்கிறார்கள். So one of the people you must ask forgiveness from is your parents. ஆகவே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்கள். You must say, Daddy, Mommy, I'm sorry for the many ways in which I hurt you. I can't even remember all of them. அப்பா அம்மா, சின்ன வயசுலேருந்து எவ்வளோ முறை உங்களை காயப்படுத்தியிருக்கிறேன், புண்படுத்தியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு நிறைய நேரத்தில் நான் உங்களை புண்படுத்தினேன் என்பதே எனக்கு நினைவில் இல்லை. Have you done that? அதை செய்திருக்கிறாயா? Sometimes it's very difficult for a child to go to a parent and say that. சில சமயத்திலே ஒரு பையனோ பிள்ளையோ அப்பா அம்மாவிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பது, அப்படி சொல்வது கஷ்டமான காரியமாக இருக்கிறது. So I'll tell you a very easy way to do it. அதை செய்வதற்கு ஒரு எளிய ஈஸியான வழியை சொல்லிக் கொடுக்கிறேன். You take a piece of paper. ஒரு பேப்பரை எடுத்துக்கொள் and write it down. அந்த பேப்பரில் எழுது. Just 2-3 sentences. 2-3 வாக்கியங்கள் எழுது. And fold it. அதை மடித்து give it to your daddy. அப்பா அம்மாட்ட கொடுத்துரு. And say, please read this. இதை வாசித்து பாருங்கன்னு சொல்லு. That is enough. அது போதும். Where you sincerely say, I'm sorry for the way I hurt you.
நான் உங்களை காயப்படுத்தின விதத்திற்காக நான் உண்மையாலுமே மனம் வருந்துகிறேன் என்று எழுதி கொடுங்க. You know, there's a story in the Bible about a man called Zacchaeus who had cheated many people when he was a tax collector. ஒரு ஆயக்காரனாக இருந்த பொழுது அநேக மக்களை, வருமான வரி அதிகாரியாக இருந்த பொழுது அநேக மக்களை ஏமாற்றின ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் பேர் சகையு. One day Jesus decided to come to his house. ஒரு நாள் இயேசு அவனுடைய வீட்டிற்கு வருவதற்கு தீர்மானித்தார். And as soon as Jesus came near his house, அவனுடைய வீட்டிற்கு சமீபத்திலே வந்த பொழுது we read in Luke chapter 19 லூக்கா 19ஆம் அதிகாரம் that just at the gate Zacchaeus stopped, did not allow Jesus to enter the house. இயேசு உள்ளே வராமல் அந்த வாசலிலேயே இயேசுவை நிறுத்தி விட்டார் சகை. In Luke 19 verse 8, it is very clear in the English, Zacchaeus stopped. ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கிறது, தமிழிலே சகையு நின்று கர்த்தரை நோக்கி என்று சொல்கிறான். He stood there. அவன் அங்கே நின்று விட்டான். They were walking towards the house, at the gate he stopped. அவர்கள் இருவருமே வீட்டை நோக்கி நடந்து வருகிறார்கள். வீடு வாசல் வந்தவுடன் நின்று விட்டார். And what he was saying is, Lord, அவன் என்ன சொல்கிறான் என்றால், ஆண்டவரே, you're a holy man. You're a holy man. நீர் ஒரு பரிசுத்தர், I am a sinner. நான் ஒரு பாவி. This house is built with a lot of black money and cheating many people. இந்த வீட்டை அநேகர் ஏமாற்றின அந்த பணத்தினாலேயும் கருப்பு பணத்தினாலேயும் கட்டப்பட்ட வீடு. I can't ask you to come into this house. இந்த இப்படிப்பட்ட பணத்தினாலே கட்டப்பட்ட வீட்டுக்குள்ளாக நீங்கள் வரும்படியாய் என்னால் கூப்பிட மனம் இல்லை ஆண்டவரே. So I promise you right now, all the money I have taken wrongfully from others, I will give back 4 times. That is with interest and double interest and all. ஆகவே நான் தவறாய் மக்களிடத்தில் எடுத்த பணத்தை எல்லாம் 4 மடங்கு அதிகமாய் நான் திருப்பி செலுத்துகிறேன். அதனுடைய வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி எல்லாம் சேர்த்து நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று தீர்மானிக்கிறேன் சொன்னான். Then he said, you can come now. அதற்கு பிறகு இப்பொழுது நீ உள்ளே வரலாம் என்று சொல்கிறார். He had not yet returned the money, he just promised to return it. பணத்தை இன்னுமாய் திருப்பி கொடுக்கவில்லை, ஆனால் திருப்பி கொடுப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார். It may have taken him 2-3 years to go to all the houses and return all that money. எல்லா வீடுகளுக்கும் சென்று அந்த பணத்தை திருப்பி செலுத்துவதற்கு 2-3 வருடங்களுக்குள்ள ஆகலாம். Whenever he gave the money back, he would have said also, I'm sorry for what I did. ஒவ்வொரு இடத்திலையும் போய் அந்த பணத்தை திரும்பி கொடுக்கும் பொழுது நான் செய்ததற்காக வருத்தப்படுகிறேன், மன்னித்து விடுங்கள் என்றும் கேட்டிருப்பார். But Jesus did not wait until he did all those things. இவளெல்லாம் செய்து முடிக்கும் வரை இயேசு காத்திருக்கவில்லை. He just said one word, I will do it. நான் செய்வேன் என்று ஒரு வார்த்தை சொன்னான். That is all you have to do. அவ்வளவுதான் நீங்களும் செய்ய வேண்டும். Right now, இப்பொழுதே, Lord, I want to ask forgiveness from everybody whom I have hurt. ஆண்டவரே, நான் யாரெல்லாம் காயப்படுத்தியிருக்கிறேனோ, புண்படுத்தியிருக்கிறேனோ அவர்கள் எல்லாரிடத்திலும் நான் மன்னிப்பு கேட்க போகிறேன். If I have stolen money from somebody, I want to return it. யாரிடத்திலிருந்தாவது பணத்தை நான் தவறாக எடுத்திருந்தால், திருடி இருந்தால் நான் அதை திருப்பி செலுத்தி விடுகிறேன். Some shopkeeper I did not pay, சில கடைக்காரத்திலே கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை, I want to give it back. நான் கொடுக்க விரும்புகிறேன். If I have traveled in the train without a ticket, I'm going to buy those tickets and tear it up. நான் ஒரு ரயிலிலே டிக்கெட் பயணச்சீட்டு இல்லாமல் பிரயாணம் செய்திருந்தால் இந்த பயணச்சீட்டை வாங்கி நான் கிழித்து போட்டு விடுகிறேன். If you do those things, you will really have a good start in your life. இப்படி காரியங்களை நீ செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆரம்பம் ஏற்படும். When I was 20 years old, I did that. நான் 20 வயதாக இருக்கும்பொழுது இதை செய்தேன். I look back and say, where all have I cheated people or stolen some small thing? I want to ask forgiveness and set it right. நான் 20 வயதாகும் பொழுது திரும்பி பார்த்து இங்கெல்லாம் யாரையெல்லாம் புண்படுத்தியிருக்கிறேனோ, எங்கெல்லாம் நான் சின்ன சின்ன காரியங்களை திருடி இருக்கிறேனோ அதையெல்லாம் சரி செய்வேன் என்று தீர்மானித்தேன். So I got a good start in my Christian life. ஆகவே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆரம்பத்தை நான் கொண்டிருந்தேன். God honors those who honor him. தேவனை கனம் பண்ணுகிறவர்களை தேவன் கனம் பண்ணுவார். Jesus said, verse 9, salvation has come today. லூக்கா 19:9 ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு என்று சொல்கிறார். That happened in my life also. அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. Jesus said, salvation has come to this man. இந்த மனிதனுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொன்னார். Do you want Jesus to say that about you? உன்னை குறித்து இயேசு அப்படி சொல்ல வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? Salvation has come. ரட்சிப்பு வந்தது.